வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். கொழும்பு துறைமுகம் கிழக்கு முனையத்தின் மீதமுள்ள 50% பணிகளை விரைவாக முடிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு. மின்சார கட்டணத்தை ஒட்டுமொத்தமாக 15% அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவிப்பு. ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு என்ற பெயரில் சட்டவிரோதமாக 68 கைதிகள் இதுவரை விடுவிக்கப்பட்டுள்ளதாக மேலதிக மன்றாடியர் நாயகம் சுட்டிக்காட்டு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலை. தொடர்வது விரிவான செய்திகள். இந்த ஆண்டிற்குள் கொழும்பு துறைமுக கிழக்கு முனையத்தின் மீதான 50% பணிகளை விரைவாக முடிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மற்றும் பிரதி அமைச்சர் ஜனித்வான் கொடித்துவக்கு ஆகியோர் தற்போது கட்டுமானத்தில் உள்ள கிழக்கு கொள்கலன் முனையத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்ததோடு திட்டத்தின் முன்னேற்றம் குறித்தும் மதிப்பீடு செய்துள்ளார்கள். 2014 முதல் 2022 வரையிலான காலப்பகுதியில் எந்த ஒரு கட்டுமானமும் நடைபெறாமல் இருந்த நிலையில் 2022 முதல் திட்டப்பணிகள் மெதுவாக முன்னெடுக்கப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கத்தின் ஆட்சியிலேயே திட்டம் உறுதியான முன்னேற்றத்தை பெற்றுள்ளதாகவும் ஆனாலும் செயல்பாடுகளை மேலும் விரைவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். கிழக்கு முனையம் துறைமுக ஊழியர்கள் போராட்டத்தின் மூலமாக பெற்றெடுத்த ஒரு தேசிய சொத்து என்று அவர் குறிப்பிட்டார். அதனை வேறு எந்த தரப்பிற்கும் ஒப்படைக்க முடியாது என்றும் இலங்கை துறைமுக அதிகார சபையின் கீழ் திறமையான நவீன முகாமைத்துவ அமைப்புடன் அது பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். விளக்கமறியலில் உள்ள சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷார உபுல்தனிய இடைநீக்கம் செய்யப்பட்ட காலப்பகுதியில் அவருக்கு சம்பளத்தின் 50% வழங்குவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகள் தொடர்பான ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சரவை ஊடக பேச்சாளர் மற்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச இதனை குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் HMNC தனசிங்க தமது வழக்கமான பொறுப்புகளுக்கு மேலாக இடைக்கால சிறைச்சாலை ஆணையாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார். இதேவேளை 2025 ஆண்டின் 2ஆம் பாதியில் மின்சார கட்டணத்தை ஒட்டுமொத்தமாக 15% அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் இந்த மின் கட்டண திருத்தம் நாளை முதல் அமலுக்கு வருவதாகவும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி மீளாய்வு கூட்டம் இன்று பழைய மாவட்ட செயலகத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி JJ முரளிதரனின் ஏற்பாட்டில் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சர் சுனில் ஹெந்துனத்தி தலைமையில் நடைபெற்றிருந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு, இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் முஸ்லிம் காங்கிரஸை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை மற்றும் அரசு திணைக்களங்களின் உயர் அதிகாரிகள், பாதுகாப்பு படைகளின் பிரதிநிதிகள், பிரதேச செயலாளர்கள், விவசாய அமைப்புகளின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். கூட்டத்தில் கல்வி, சுகாதாரம், விவசாயம், மீன்பிடி, சட்டவிரோத மண்ணகழ்வு, காட்டு யானை தாக்கம், டெங்கு பரவும் நிலை, அரசின் சத்துணவு திட்டம், வீடமைப்பு, போக்குவரத்து மற்றும் போதைப்பொருள் பாவனை போன்ற முக்கிய விடயங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது. முன்னதாக இந்த மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவராக அருண் ஹேமச்சந்திரா பொறுப்பில் இருந்தார். அவர் அமைச்சு பொறுப்பு காரணமாக புதிய தலைவராக அமைச்சர் சுனில் ஹெந்துனத்தி நியமிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி மன்னிப்பு என்ற பெயரில் சட்டவிரோதமாக 68 கைதிகள் இதுவரை விடுவிக்கப்பட்டுள்ளதாக மேலதிக மன்றாடிய நாயகம் கிலீப் பீரிஸ் நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். 2024 ஆண்டு கிறிஸ்துமஸ் தினத்தில் 57 கைதிகள் மற்றும் சுதந்திர தினத்தன்று மேலும் 11 கைதிகள் உரிய நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாத நிலையிலும் முறைகேடாக விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷார உபுல்தனிய கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுள ரத்நாயக்க முன்னிலையில் ஆஜராக்கப்பட்ட போது இந்த தகவல்கள் நீதிமன்றத்தில் வெளியிடப்பட்டன. துஷார உபுல்தனிய மீது ஜனாதிபதி மன்னிப்பை பெற்றதாக கூறும் போலி ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு சில கைதிகளை விடுவித்தார் என்ற குற்றச்சாட்டுகள் உள்ளது. மேலும் விசாக பூர்ணை தினத்தன்று நாடளாவிய ரீதியில் 29 சிறைகளில் இருந்து 338 கைதிகள் விடுவிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் குறைந்தது 2 சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டார்கள் என்றும் திலீப பீரிஸ் கூறியுள்ளார். இந்த முறைகேடுகள் சிறைச்சாலை மற்றும் சட்ட அமலாக்க அமைப்புகளுக்குள் நிலவும் ஆழமான தோல்வியினையும் அதிகார துஷ்பிரயோகங்களின் வேரூன்றி வரும் நிலையையும் காட்டுவதாக கூறினார். இவ்வாறான சட்டவிரோத நடவடிக்கைகள் சட்டத்தின் மரியாதையை கொண்டு செய்கின்றன எனவும் அவற்றை அகற்றும் பொருட்டு சட்டம் அதிபர் திணைக்களம் மற்றும் விசாரணை அதிகாரிகள் தேவையான ஆதரவை பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். இதனோடு நாட்டின் அனைத்து மூத்த சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் நிர்வாகிகள் தொடர்பான சொத்து விவரங்கள் தொடர்பான விரிவான விசாரணைகள் அவசியமாகியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார்.
இந்தியாவில் நடைபெற்று வரும் இணையதள குற்றங்களில் முக்கியமாக செயல்படுவோர் இலங்கை மற்றும் கம்போடியாவில் உள்ளதாக இந்திய புலனாய்வாளர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறிப்பாக இந்த மோசடியின் போது சுமார் 4 கோடி ரூபாய் முறைகேடாக பெற்றுக் கொள்ளப்பட்டதாக விசாரணைகள் காட்டுகின்றன. பெங்களூரை சேர்ந்த வயதான தம்பதியினர் ஒருவர் பல லட்சம் ரூபாவை இழந்த சம்பவமும் இதில் அடங்குகின்றது. இவ்வாறு பெறப்பட்ட பணம் இணையதள குற்றங்களுடன் தொடர்புடையது அல்ல என்றும் அது இலங்கையின் கெசினோவில் இருந்து திரும்ப பெறப்பட்டதாகவும் கைது செய்யப்பட்டவர்கள் இந்திய விசாரணை அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளனர். ஜெர்மனிய கூட்டாட்சி குடியரசுக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று முற்பகல் பெர்லினில் பிரான்பர்க் சர்வதேச விமான நிலையத்தை அடைந்தார். ஜனாதிபதிக்கு உத்தியோகபூர்வ வரவேற்பு நிகழ்வு ஜெர்மனியின் ஜனாதிபதி பிராங்க் வால்டர் ஸ்டெயின்மேயரின் தலைமையில் இன்று பிற்பகல் பெர்லினில் உள்ள பெல்லிஃப் மாளிகையில் நடைபெறுகின்றது. இதையடுத்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் ஜெர்மன் ஜனாதிபதி ஸ்டெயின்மேயருடன் உத்தியோகபூர்வ இருநாட்டு கலந்துரையாடல் இடம்பெறுகின்றது. இந்த விஜயத்தில் வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் உள்ளிட்ட பலர் அரசாங்க உயர் அதிகாரிகளுடன் ஜனாதிபதியோடு இணைந்து பங்கேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹிலே ரம்புக்வெல்ல தாக்கல் செய்த முறைப்பாடு தொடர்பாக வாக்குமூலம் ஒன்று அளிப்பதற்காக அவர் இவ்வாறு முன்னிலையானார். நாட்டிற்குள் மருந்துகளை இறக்குமதி செய்வது தொடர்பாக முன்னாள் சுகாதார அமைச்சர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்துள்ளதுடன் அதற்கமைய முந்தைய அரசாங்கத்தின் பல அமைச்சர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இது தொடர்பாக வாக்குமூலம் அளித்துள்ளனர். அமைச்சரவையின் கூட்டு பொறுப்புக்கு அமைவாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் வாக்குமூலம் பெறப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. மட்டக்களப்பு மாநகர சபையில் அதிகாரத்தை பெறும் நோக்கில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தலைமையிலான கட்சியின் ஆதரவை தேசிய மக்கள் சக்தி கோரியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் குற்றம் சாட்டியுள்ளார். தமது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் மாநகர சபையில் அதிகாரத்தை நிறுவும் பொருட்டு தேசிய மக்கள் சக்தி வழக்கத்திற்கு மாறாக சில அரசியல் ஏற்பாடுகளுக்கு சென்றதாகவும் அது கவலைக்குரியதென்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் தற்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு மட்டக்களப்பு மாநகர சபையின் கட்டுப்பாட்டை தக்க வைத்துள்ளதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் 2 உறுப்பினர்களின் ஆதரவோடு மேயர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் சாணக்கியன் தெரிவித்தார். ஆஸ்திரேலிய கூட்டாட்சி காவல்துறைக்கும் இலங்கை காவல்துறைக்கும் இடையிலான சர்வதேச குற்றங்களை எதிர்த்து போராடுவதை காவல்துறை ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் இலங்கையும் ஆஸ்திரேலியாவும் தங்கள் சட்ட அமலாக்க கூட்டாண்மையை மேம்படுத்த உள்ளன. சமீபத்தில் அமைச்சரவையின் ஒப்புதலை பெற்ற இந்த ஒப்பந்தம் பயங்கரவாதம், சைபர் குற்றம், போதைப்பொருள் மற்றும் மனித கடத்தல் மற்றும் பிற வகையான ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் நாடு கடந்த குற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகிரப்பட்ட பாதுகாப்பு கவலைகளை நிவர்த்தி செய்யும். அரசாங்கத்தின் கூற்றுப்படி இந்த வளர்ந்து வரும் சவால்களை சமாளிப்பதில் 2 நாடுகளும் பொதுவான விருப்பங்களை பகிர்ந்து கொள்கின்றன. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒருங்கிணைந்த சட்ட அமலாக்க நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும், தகவல் மற்றும் நிபுணத்துவ பரிமாற்றத்தை எளிதாக்கும் மற்றும் 2 காவல் நிறுவனங்களுக்கும் இடையில் திறன் மேம்பாட்டு முயற்சிகளை ஆதரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.